தமிழக மாணவர்களுக்கு மட்டும் ஏன் இந்த தண்டனை? தயாநிதி கூகுள் நிறுவனத்தின் தலைவரே இருமொழிக் கொள்கையில் படித்தவர்கள் தான் என திமுக எம்பி தயாநிதி மாறன் கூறியுள்ளார். வடமாநிலத்தவர்களுக்கு மும்மொழிக் கொள்கை இல்லாதபோது தமிழக மாணவர்கள் மட்டும் ஏன் 3 மொழிகள் படிக்க வேண்டும் எனவும் கேள்வி எழுப்பி உள்ளார். திமுக எந்த மொழிக்கும் எதிரான கட்சி இல்லை என்றும் இதுவரை 2 மொழிகளில் படித்து தான் தமிழக மாணவர்கள் பல துறைகளில் சாதித்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பாஜகவின் நாடகம் தமிழகத்தில் எடுபடாது. சேகர்பாபு மும்மொழி கொள்கைக்கு ஆதரவான பாஜகவின் கையெழுத்து இயக்கத்தை மக்களே வெகுனெழுந்து எதிர்க்கும் நிலை உருவாகும் என அமைச்சர் சேகர்பாபு கூறியுள்ளார். தமிழக மாணவர்களின் கல்விக்கான நிதியினை மத்திய அரசிடம் கேட்ட பெற துணிவில்லாத தமிழக பாஜகவினர் கையெழுத்து இயக்கம் என நாடகம் போடுவதாகவும் விமர்சித்துள்ளார். பாஜகவின் தந்திரத்தை தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள் எனவும் அவர் சாடியுள்ளார். 6 மாதத்திற்கு பிறகு கூட்டணி குறித்து பேச்சு. எடப்பாடியார் பாஜகவால் தேர்தலில் தோற்போம் என்ற கட்சிகள் தற்போது பாஜகவிடம் கூட்டணி வைக்க தவம் கிடப்பதாக அண்ணாமலை சாட்டியிருந்தார். இதுகுறித்த கேள்விகளுக்கு பதில் அளித்த இபிஎஸ் அதிமுக தொடங்கப்பட்ட காலத்தில் இருந்து கூட்டணி வைக்க தவம் கிடந்தது இல்லை. அதிமுக பலம் வாய்ந்த கட்சி. அதிமுகவை குறிப்பிட்டு அண்ணாமலை பேசவில்லை. 6 மாதத்திற்கு பிறகு கூட்டணி குறித்து அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தும் என தெரிவித்தார். அதிமுக யாருக்காகவும் தவம் இருக்காது. நத்தம் விசுவநாதன் கூட்டணிக்காக யாரும் தவம் கிடக்கவில்லை என பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு நத்தம் விசுவநாதன் பதிலடி கொடுத்துள்ளார். சிவகங்கையில் இது தொடர்பாக பேசிய அவர் பாஜகவுடன் கூட்டணி அமைப்போம் என அதிமுக தலைமை எப்போதும் கூறவில்லை என்றார். அண்ணாமலை தங்களை கூறியதாக கருதவில்லை என்றும் அதிமுகவுக்கு யாரையும் நம்பி தேர்தலை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்காது எனவும் அவர் தெரிவித்தார்.